கரெக்டாக அனுப்பணும். வேர்ட்ஸில் அனுப்புனீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையில் ஏற்படக்கூடிய சென்டென்ஸ், அந்த வரிகளில் அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதுவுமே கூடாது. கடனும் இருக்கக்கூடாது, பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இது நடந்துருமோ, நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ, இந்த ஆபத்து, இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் உங்கள் மனசில் சிந்தனைகளில் இடம் பெறக்கூடாது. அப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கணும். நான் ஜெயிச்சாச்சு, கடன்லேருந்து வெளியே வந்தாச்சு, கடன்லேருந்து வெளியே வந்தாச்சுன்னு நினைக்கக்கூடாது. நான் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கணும். கடன்லேருந்து வெளியே வந்துட்டேன்னு நினச்சா கூட மறுபடியும் அந்த கடன்கிற வார்த்தை போயிட்டு ரிப்பீட் ஆகி உங்களுக்கு வந்துடும். அப்போ எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்களோ, வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு பாசிட்டிவ் மாறியாச்சு. இன்னைக்கு நினச்சி அனுப்புங்க. அடுத்த ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நாள், ஒரு மாதமும், ஒரு வருஷமும் பாசிட்டிவாகவே நகர்ந்துட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் தான் நெகட்டிவ் அனுப்புறது இல்லையே. உங்களுடைய சிந்தனைகளை இது மாதிரி சிந்திச்சுக்குங்க இனிமேல். புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக கிளியரா? அடுத்த ஃபியூச்சர் 100% பாசிட்டிவா? கடன் பிரச்சனை இன்னைக்கு இருக்கும், அதை மனசில் வச்சுக்கங்க. இந்த பிளானிங்கோட, திட்டத்தோட நீங்கள் செயல்பட்டு ஒரு 2 மாதம் இதுக்குன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணனா மட்டும்தான் வெளியே வர முடியும். இது எல்லாமே தெரிஞ்சால் 100% வெளியே வந்துடலாம். இத்தனை விஷயம் தெரியாமல் என்னைக்கு நீங்கள் பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கு, இந்த கிளாஸுக்கு வந்துட்டீங்க. இதுக்கு வராமல் இருந்தால் நீங்கள் எந்த காலத்தில் வெளியே வருவீங்க? யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு வந்தாலும் இன்னொரு மாட்ட மாட்டீங்களா? பர்மனண்ட்டாக இதுக்கு க்யூர். இந்த நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், கடினமாக ஃபாலோ பண்ணுங்கள். 2 வீக்ஸில் அதோடைய சிக்னல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும், சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ உண்மையாக இருக்குன்னு நம்புங்க, ஃபீல் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். 2 மாதத்தில் டோட்டலாக உங்கள் முன்னாடி எல்லாமே நிற்கும். கடைக்காரன் ஃபோன் பண்ணிடுவானோ இந்த டைமில், முன்னாடி கூப்பிட்ருப்பான், இன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னான், கொடுக்க முடியல, கூப்பிட்டுருவானா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனுக்கு மேலே இந்த வேவ்ஸ் போய் இறங்கி அவனை கூப்பிட வைக்கும். புரிஞ்சுதுங்களா? அவனை நினைக்காம சுத்தமாக கட் பண்ணுங்க. மனசில் அந்த வேவ்ஸே போகாமல் இருங்க. அவன் உங்களை மறந்துட்டு வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவனை சுண்டி இழுத்து கூப்பிட வைக்கிறது நீங்கள் அனுப்புகிற வேவ்ஸ். கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க. அந்த டைம் கேப்பில் நீங்கள் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அது பணத்தை கொண்டு என்ன பிளான் வருமோ அதை பண்ணுங்கள். அவனை நினைக்காதீங்க, கூப்பிட்ற பார்த்துக்கலாம் இல்லையா? கடனில் சிக்கிட்டோம், அதுக்காக வேண்டி நாம் ஒன்றும் தப்பு பண்ணல, கொடுக்கலாம் நினைக்கிறோம். ஆனால் கொடுக்குற வரைக்கும் நாம் என்னென்ன சிஸ்டமில் இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் நாம் கொடுக்க முடியும். அப்போ அவன் கூப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் பாசிட்டிவ் தான். அவனை நினைக்கிறீங்களே அதிகமாக, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனை கூப்பிட்டுரும். அதை மறந்துட்டு இதுக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக என்ன வேலைகள் செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. 100% நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டே இருங்க. 3D விஷனில் உங்கள் மனசில் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ, அதிகமாக நினைக்கிறீங்களோ, அந்த 3D விஷனில் நீங்கள் பார்க்கறது கொஞ்ச நாளில் பிரபஞ்ச சக்திக்கு போயிட்டு உண்மையாக உங்கள் முன்னாடி நிற்கும். அவ்வளோ பவர்ஸ் இருக்குது மனசுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை எத்தனையோ தாண்டி வந்திருக்கணும். இத்தனை வயசில் எல்லாமே நீங்கள் உருவாக்கப்பட்ட அந்த 3D விஷன் தான் அது உங்களுக்கு சூழ்நிலையாக வந்திருக்கு. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் இந்த ஊருக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நினைக்கவே இல்லை, திடீர்னு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எத்தனை விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன, நீங்கள் அனுப்பின வேவ்ஸ் தான். ஒரு சில வேவ்ஸ் உடனே நடக்கும், ஒரு சில வேவ்ஸ் நீங்கள் அனுப்புனது டிலே பண்ணி நடக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அனுப்புறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் நடக்கும். இவ்வளோ பவர்ஸ் மைண்டுக்கு இருக்கு. உங்கள் சிந்தனைகள் இனிமேல் பாசிட்டிவான வேர்ட்ஸில் மட்டுமே அந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நெகட்டிவான வார்த்தைகளும் அந்த வேர்ட்ஸில் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா டக்குன்னு கட் பண்ணுங்க. ஓ, இது இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடாது. அப்போ உங்கள் பிரெயினுக்குள்ளே உள்ளே போகிற எந்த விஷயத்தையும் செக் பண்ணி அனுப்புகிறீங்களா, கண்டிப்பாக நெகட்டிவ் போகாதா, பாசிட்டிவ் தானே போகும். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும், எந்த ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு நடக்காது, எந்த ப்ராப்ளம்ஸும் ரைஸ் ஆகாது. உங்கள் பிரெயின் சரியாக இயங்கும், சிந்தனைகள் சரியாக இயங்கினா இந்த வேவ்ஸ் கரெக்டாக போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் கடன் பிரச்சனைக்கு பணம் வேணும் மட்டும் கேளுங்க, நடக்கும். இது எல்லாமே நடக்கக்கூடிய சாத்தியங்கள் 100% இருக்குது. இதை நான் கொடுத்த ப்ராக்டிஸை பண்ணிங்கன்னா
கணவன் மனை பிரச்சனை இருந்தாலும் 100% போல்ஸ் மாறிடும். நார்த் போல் சவுத் போல் மாறிடும். இதுதான் விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. பாக்கி மெடிடேஷன் கொடுத்துட்டேன். ஹவு டு பிரீத், வை டு பிரீத் அந்த டாபிக் எடுத்து கொடுத்துட்டேன். பிரெயினுடைய சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன்ஸ் கட் பண்ணணும், அதை கொடுத்துட்டேன். பிளானட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது, அதையும் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நீங்கள் தூங்குறீங்கல்ல, தூங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? போய் படுக்கிறீங்க, காலையில் எழுந்திரிக்கிறீங்க, அதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீங்கள் உயிர் வாழ்றது வேற ஒரு சக்தியினால, காற்றுனால நீங்கள் கொடுக்க சப்ளை இல்லை அப்படின்னு சொன்னல. எதை வச்சு நீங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, டெய்லியும் நீங்கள் செய்யறதுக்கு எங்கேருந்து சார்ஜஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறீங்க. உங்களுக்கு தூங்குற மாதிரி தெரியுது, பட் நீங்கள் மயக்க நிலையில் இருக்கீங்க. அப்படிங்கிறதான உண்மை. மயக்க மருந்து கொடுக்காம மயக்கம் மாறுறீங்க. மயக்கமாக இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? நேச்சுரலாகவே பிளானட்ஸ் நீங்கள் படுத்த உடனே 10 மணிக்கு போய் படுக்க போகிறீங்க. அந்த டைமில் சப்போஸ் ஒரு செவ்வாயினுடைய கரண்ட் வரக்கூடிய டைமில் உங்களுக்கு தான் இந்த ஓரை சொல்லிட்டேன்ல, இந்த ஓரை எங்கே வேலை செய்யுதுன்னு பாருங்கள். கிரக ஓரைகள். செவ்வாய் ஓரையில் போய் படுக்கிறீங்க, தூங்க ஆரம்பிக்கிறீங்க 10 மணிக்கு. தூங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீத் பண்ணுவீங்க, அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ப்ரீத்திங்கில் இந்த 9 பிளானட்ஸ்படி கரண்ட் ஒவ்வொன்றா போயிட்டு வருதுல்ல, உங்கள் ப்ரீத்திங்கில் 9 பிளானட்ஸ்படி கரண்ட் பூமிக்கு வருது. செவ்வாய் ஓரையில் போய் படுக்கும் பொழுது இந்த செவ்வாயினுடைய கரண்ட்டு, எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் உங்கள் சுவாசத்தில் போய், செவ்வாய் உடம்புல மார்பு, அந்த செஸ்ட் பகுதியில் கூடிய எல்லா செல்ஸையும் போய் சார்ஜ் பண்ணிட்டு வருது. எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், ஒவ்வொரு செல்ஸில் கூடிய எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அந்த செஸ்ட் பகுதி தன்னுடைய பகுதி தானே செவ்வாய்க்கு. அந்த செவ்வாய் போய் தன்னுடைய கரண்ட்டில் மார்பிள் இருக்கிற அத்தனை செல்ஸ், அத்தனை கோடி பேத்துக்கும், இந்த 6 லட்சம் கோடி பேத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு 50,000 கோடி பேர் செவ்வாயினுடைய செஸ்டில் இருக்காங்கன்னா, அந்த அத்தனை பேத்துக்கும் போய் உங்கள் ஓனர் சாப்பாடு தர மாட்டான், ஆக்சிஜன் தர மாட்டான், நல்லா மூச்சுட மாட்டேங்கிறேன், துரோகி, நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவ்வாய் பிளானட்டு செஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை செல்ஸ்லையும் சார்ஜ் பண்ணிட்டு போயிடுது. அத்தனை செல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸையும் கரண்ட்டில் சார்ஜ் பண்ணிட்டு ஒவ்வொரு செல்லாம் தனித்தனியாக சார்ஜ் பண்ணிட்டு போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்தது சூரிய ஓரை. செவ்வாய் ஓரை முடிஞ்சு சூரிய ஓரை. சூரியன் தன்னுடைய கரண்ட்ல முன்னாடி சுவாசத்தில் போய் தலைப்பகுதியில் இருக்கிற அத்தனை செல்ஸையும் சார்ஜ் பண்ணிட்டு வெளியே வராரு. எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு வெளியே வருது. அடுத்தது சூரியனுக்கு அடுத்தது சுக்கிரன், வீனஸ் பிளானட், அந்த கரண்ட் வருது. மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்ஸையும் சார்ஜ் பண்ணிட்டு வெளியே போறாரு. அடுத்தது புதன், மெர்க்குரி பிளானட், இடுப்பு பகுதியில் இருக்கிற அத்தனை செல்ஸையும் சார்ஜ் பண்ணிட்டு வெளியே போறார். அடுத்தது சந்திரன், ஃபேஸில் இருக்கிற அத்தனை செல்ஸையும் சார்ஜ் பண்ணிட்டு வெளியே போகுது. அடுத்தது சேட்டன், சனி ஓரை, தொடையில் இருக்கிற அத்தனை பகுதியும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஹீமோக்ளோபின், பிளட்ல இருக்கிற அத்தனை ஹீமோக்ளோபின் செல்ஸும் சேட்டன்து எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிட்டு சனி வெளியே வரார். அடுத்தது குரு, ஜூபிட்டர் பிளானட், குரு ஓரை வந்தோடனே வயிறு பகுதியில் இருக்க எல்லா பிளானட்டையும் எல்லா செல்ஸையும் சார்ஜ் பண்ணிட்டு குரு வெளியே வராரு. காலையில் 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக தட்டி சார்ஜ் பண்ணியாச்சு, எந்திரிச்சு போய் வேலையை பாருங்க அப்படின்னு விட்டுறாங்க. உங்களுக்கு எங்கேருந்து சார்ஜஸ் வருதுன்னு பார்த்தீங்களா? இந்த 9 பிளானட்ஸ், இந்த ஒவ்வொரு பிளானட்ஸும் தன்னுடைய எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ்னால தினமும் ராத்திரி ஒவ்வொரு மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள அத்தனை லட்சம் கோடி செல்ஸையும் சார்ஜ் பண்ணி ஆகணும். அப்போ என்ன வேகமாக என்ன ஷார்ப்பாக வேலை செய்வான்னு பார்த்துங்க. மிஸ் பண்ணாமல், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு சேவை செய்கிறாங்க. 9 கிரகங்கள், அதை கும்பிடலாமா வேண்டாமா? அதனால தான் நம்ம ஆளுங்க கும்பிடுறாங்க, தெய்வமாக வச்சாங்க. இந்த செயல்கள் ராத்திரி நடக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தூங்கு போ அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிடுறீங்க.
அதனால அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியல. உங்கள் அப்பா அம்மாவும் அப்படியே தூங்க வச்சாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, போய் சார்ஜ் போட்டுக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் அந்த குழந்தை கேட்கும். என்னம்மா சார்ஜ் போட்டுக்கணும் என்னம்மா அப்படின்னு கேட்கும். அப்போ சொல்லலாம், சார்ஜ் போட்டுக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா விஷயம் புரியும். தூங்குங்கன்னு சொன்னால் ஒன்றுமே புரியாது. புரிஞ்சுங்களா? இப்படி ட்ரீட் பண்ணுங்க. உண்மையாக சொல்கிறேன், விளையாட்டுக்கல. அந்த குழந்தை கேட்கணும், கேட்க வைக்கணும், கேட்க வச்சு பதில் சொல்லணும். அப்போ தான் ஆழமாக போகும். உங்களுக்கு புரியுதா? இப்போ டெய்லி போய் சார்ஜ் போட்டுங்க. சார்ஜ் போடலைன்னா ராத்திரி சப்போஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சினிமா பார்த்துட்டு போகிறீங்க, செகண்ட் ஷோ, ஒரு மணிக்கு போய் படுக்கிறீங்க. அப்போது அந்த 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் கிடைக்க வேண்டியது கிடைக்காதுல்ல. ஒரு செவ்வாய் வர, சூரிய வர, சுக்கிர வர மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணும், அடுத்த நாள் எந்திரிக்கும் போது டயர்டாக இருக்கா? அந்த டயர்ட்னஸ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நேற்று நைட் இந்த 3 பார்ட்டு சார்ஜ் ஆகலை, நம்ம உடம்புல மிஸ் ஆகிடுச்சு, அதனால டயர்டாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அப்போது காலையிலேருந்து சாப்பிட்றீங்க, எல்லா வேலையும் முடிக்கிறீங்க, ஒரு 10 மணி ஆகுது, வேலை முடிக்கும் போது ஆஃபீஸ் வராங்க செய்கிறாங்க, என்னவா இருக்கட்டும், பயங்கரமாக அந்த கிரக ஓரைகள் காலையில் பகல் டைமில் எப்போ வருதோ அது வந்து என்ன பண்ணுது, ராத்திரி நீ சினிமாவுக்கு போயிட்ட, ஏன்னா இதெல்லாம் தூங்குனா தான் சார்ஜ் பண்ண முடியும், முழிச்சிட்டு போய் சார்ஜ் பண்ணாது. நீ நைட்டு சினிமா போயிட்ட, அதனால உனக்கு சார்ஜ் பண்ண முடியல, நான் இப்போ வந்திருக்கேன் சார்ஜ் பண்ணுறக்கு அப்படின்ட்டு திடீர்னு பயங்கரமாக அப்படி ஒரு சொக்கி இழுக்கும் போது தூக்கம். அப்போ எங்கே இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் படுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி சொக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் படுக்க வச்சு வேகமாக அதை சார்ஜ் பண்ணி வெளியே விட்டுட்டு போயிடும். ஒரு 10 நிமிஷம் தூங்கினா ஃப்ரெஷ்னஸ் ஆகிடுறீங்களா? அடுத்த நாள் நைட்டு லேட்டானா அடுத்த நாள் இந்த மாதிரி தூங்குறீங்களா இல்லையா? எத்தனை நாள் நம்ம நடந்திருக்கு. அப்போ நைட்டு மிஸ் ஆன சார்ஜிங்க பகல் அந்த பிளான்ஸ் மிஸ் ஆகாமல் பண்ணுது. அப்போ உங்களுக்கு யார் வந்து இந்த மாதிரி பண்ணுவா? இந்த மாதிரி இந்த சார்ஜஸை இப்படி போட்டுக்கிறது ஒவ்வொரு செல்லாக அணுவும் வந்து பார்த்து உங்களை கண்காணித்து கவனித்து அந்த பிளான்ஸ் இந்த பஞ்சபூதங்கள் எதுக்கு செய்யுது, நீங்கள் என்ன தரீங்க, என்ன எதிர்பார்க்குது? இந்த பிரபஞ்சம் அத்தனையும் உங்கள் மேலே வச்சிருக்கிற லவ், பிரியம், பாசம், அளவு கடந்த எதையும் எதிர்பார்க்காத சுயநலம் இல்லாத ஒரு பிரியம் பாசத்தை காமிச்சிருக்கு. அதைத்தான் எல்லாத்துக்கும் உங்களையும் காமிக்க சொல்கிறாங்க. அது மேலேயும் காமிங்க, உங்கள் ஃபேமிலியிலையும் காமிங்க. இதெல்லாம் புரிஞ்சால் மட்டுமே எல்லாத்து மேலேயும் உண்மையான பாசம் பிரியத்தை காமிப்பீங்க. அப்போ நீங்கள் உங்கள் பிரீத் கூட சேர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணால் இது எல்லாமே சரியாக நடந்துட்டு இருக்கு, செஞ்சுட்டு இருக்கு. அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் தான் உருவாக்குறீங்க இந்த பிரீத்தில். அந்த ஒரு பிரீத்தை சரி பண்ணீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட். கூட சேர்ந்து ராக்கெட்டில் மேலே போகிற மாதிரி சல்லுன்னு மேலே போயிடலாம். இந்த ஒரு சுவாசத்தில் அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அத்தனை முழுமையான விஷயத்தையும் விட்டுட்டு ஒரு 10% கூட அனுபவிக்க முடியறதில்ல. 100 வயசுக்கு பதிலாக 50 வயசு தாண்ட முடியறதில்ல. நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறதில்ல. உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறதில்ல, தேவையான சந்தோஷம் கிடைக்கிறதில்ல, குழந்தைகளை எதிர்பார்த்த மாதிரி வளர்க்க முடியறதில்ல, கொடுக்க முடியறதில்ல. எல்லாமே வருது. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கிளியரா? நான் வந்து சும்மா பேசல. இப்போ சொல்லுங்கள், இதுக்கு பேர் சைக்கோ சர்ஜரி ஆப்ரேஷன். மூளை தொட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஆனால் மனசுங்கிறது எங்கேயும் இருக்குன்னே தெரியாது. அதுக்குள்ளே போய் வேணுங்கிற திங்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வேண்டாத திங்ஸை ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரத கலை தான் சைக்கோ சர்ஜரி ஆப்ரேஷன், பஞ்சபூத பிரமிட் கலை.